உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். என்ன மாமா, மணி 12 ஆகுது, இன்னும் தூங்காம இருக்கீங்க? தூக்கம் வரலமா. என்னாச்சு மாமா, ஏதாவது யோசிச்சுட்டு இருக்கீங்களா? ஆமா வீரா, எல்லாம் அந்த கேஸ் நினைப்புதான். நம்ம ரெண்டு ஃபேமிலியும் ஒன்னானதுக்கு அப்புறமும் இந்த கேஸ் இப்படியே இழுத்துட்டு இருக்கிறது ரொம்ப கவலையா இருக்குமா. மாறனை நம்பித்தான் நீயும் இங்க இருக்க. இந்த கேஸ்ல எதுவும் தப்பாகி அவன் ஜெயிலுக்கு போனா? மாமா, அவன் ஜெயிலுக்கு போறதா இருந்தா அது எப்பவோ நடந்திருக்கணும். நான் உங்களுக்கு மருமகளாக இந்த வீட்டுக்கு வந்திருக்க மாட்டேன். இல்லம்மா, இந்த ஸ்டேவை ஸ்குவாஷ் பண்ணது. ஆமா, பண்ணிட்டாங்க. அதுக்கு என்ன இப்போ? இறந்தது ஏன் அண்ணன், ஆக்சிடென்ட் பண்ணது ஏன் புருஷன். அது எப்படி ஹேண்டில் பண்ணணும், என் புருஷனை எப்படி இந்த கேஸ்ல இருந்து வெளியே வர வைக்கணும்னு எனக்கு தெரியும் மாமா. நான் பாத்துக்கிறேன், நீங்க கவலைப்படாதீங்க. இல்லம்மா, அது மாமா நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம். சும்மா எப்ப பார்த்தாலும் எனக்கு தூக்கம் வரல, ரொம்ப கவலையா இருக்குன்னு புலம்பிக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நானே உங்களுக்கு ஏதாவது ஒரு ஃபாரின் ட்ரிப்பை புக் பண்ணி உங்களை சுற்றுலாவுக்கு அனுப்பிச்சு வச்சிருவேன். என்னம்மா நீ? பின்ன என்ன மாமா, எப்பவுமே கடை ஃபேமிலின்னு வாழ்றதால தான் நீங்க இப்படி இருக்கீங்க. இந்த மாதிரி ஃபேமிலி விட்டு வெளியில எங்கேயாவது போனாதான் உங்களுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். என்ன மாமா, ஏற்பாடு பண்ணிட்டுமா? ஐயோ நீ வேற, அதெல்லாம் வேணாமா. நீங்க சந்தோஷமா இருங்க மாமா, அப்பதானே லைஃப் எக்ஸ்டெண்ட் ஆகும். இல்லம்மா, ஃபேமிலி இப்படி இருக்கும்போது. மாமா ப்ளீஸ் மாமா, இப்படி புலம்புறதை நிறுத்திட்டு தயவு செஞ்சு போய் நிம்மதியா படுத்து தூங்குங்க. அப்படி இல்ல உங்க தங்கச்சியை எழுப்பி விட்டுட்டு உங்க தலைமையில உட்கார வச்சு தாலாட்டு பாட வச்சிருவேன். ரொம்ப கொடுமையா இருக்கும்ல. என் தங்கச்சி நல்லா தான் பாடுவா. சரி சரி, இந்த மிட் நைட்ல கூட உங்க பாசமலர் பாண்டிங்க விட்டு கொடுக்க மாட்டீங்க. இப்படியே இருங்க மாமா. டேய், நீ என்ன பாத்துட்டு இருக்க? அதான் எந்திரிச்சு போயிட்டாருல, உட்காந்து சாப்பிடுவா. டேய், நான் ஒரு நாள் ஜெயிலுக்கு போயிட்டு வர போறேன், அவ்வளோதான். என்னமோ தூக்குல போடுற ரேஞ்சுக்கு ஃபீல் பண்ணிட்டு இருக்கிற. உக்கார. அத அவனுக்கு சாப்பாடு போடு, போடு. போய் உட்காரு, போ. அழுவாத, சாப்பாடு போடு, போட, போய் உட்காரு. எவ்வளோ நேரம் டேய், நீ உட்கார்றா. டேய், நான் பாத்துக்கிறேன், நீ சாப்பிடுறா. சாப்பாடு கூட போட மாட்டல நீ. சாப்பிடு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாளைக்கே நான் போய் சரண்டர் ஆயிடுவேன். ஒரு நாள் தானே, கண்ண மூடி திறக்கிறக்குள்ள போயிடும். நீ சாப்பிடு. ஆம்லேட் என்னாச்சு? நல்லா சாப்பிடு. இங்க பாரு, எதுக்கு அழுதுட்டு இருக்க? நீ வயலின் வாசிச்ச வரைக்கும் போது, வந்து சாப்பிடுவா. என்ன கலர் போடலாம்? ஜெயிலோட பேக்ரவுண்ட் கொஞ்சம் பிரைட்டாக தான் இருக்கும். இது ஓகேவா இல்லை இது ஓகேவா? இது ஜெயிலுக்கான காஸ்டியூம் கிடையாது. பேசாம போய் புது ட்ரெஸ் வாங்கிடுவோமா? என்ன பண்ணிட்டு இருக்க? இல்லை, ஜெயிலில் ஒரு நாளைக்கெல்லாம் யூனிஃபார்ம் தர மாட்டாங்க, நம்ம ட்ரெஸ் தான் போட்டுக்கணும். அதான் எந்த ட்ரெஸ் போடலான்னு பார்த்துட்டு இருக்கேன். நல்லா கெத்தாக இருக்கணும்ல. நீ வேணா ஒன்று பண்ணு, எனக்கு ஒரு புது ஷர்ட் வாங்கி தரியா? ஏண்டி முறைக்கிற? இங்க பாரு, என் அண்ணனுக்கும் உனக்கும் முன்பகை இருந்துச்சு. என் அண்ணனை நீ பிளான் பண்ணி தான் இடிச்சேன்னு என்கிட்ட உளறிட்டு இருக்கல.
இந்த மாதிரி போலீஸ் கிட்ட எதுவும் உளற வேலை வச்சுக்காத. என்ன நடந்துச்சோ அது மட்டும் சொல்லு. இது ஒரு ஆக்சிடென்ட், அவ்வளவுதான். ஏது உளறிட்டு இருக்கனா? அதுதாண்டி உண்மை. போட்டுன்னு வச்சுக்கோமே, பொல்லெல்லாம் புட்டிரும். என்ன அடிக்கவெல்லாம் வர? அப்புறம் என்ன, உன்னை கொஞ்சிக்கிட்டு இருப்பாங்களா? இந்த அம்புலி மாமா கதையெல்லாம் வேற யாருக்கிட்டே வச்சுக்கோ. அறிவு இருக்கிற யாருமே இதை நம்ப மாட்டான். இவரனும் பெரிய தியாகி சுடர். மெரினா பீச்ல உனக்கு தான் செலவு வைக்க போறாங்க. இந்த மாதிரி தேவையில்லாம எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் போடுற வேலையெல்லாம் வேண்டாம். இத மட்டும் நீ கரெக்டா என்ன என்ன பாக்குற? என்ன நான் சொல்றது காதுல விழுகுதுல? அங்க போய் ஏதாவது உளறிட்டு இருந்த, இப்போ ஓம்ன கையும் அடுத்து உன் கண்ணத்துலதான் இருக்கும். என்னடி மிரட்டுறியா? சார் மிரட்டல, சத்தியமா அடிப்பான்னு சொல்றேன். இந்த மாதிரி செய்யாத தப்புக்கு தண்டனை வாங்கணும்னு நினைக்கிற ஆளுங்களெல்லாம் நல்லா கட்டி வச்சு அடிக்கணும். நான் என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? மாற உன் புள்ள தானே. உனக்கு என்னதான் அவன் மேல கோவம் இருந்தாலும் அதுக்குன்னு இப்படியா பட்டுன்னு மூஞ்சில் அடிச்ச மாதிரி எழுந்து வருவ? பாவன் அவன். அவனை ஜெயிலுக்கு போனோம் அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொல்றாங்க. அவன் மனசுக்குள்ளயும் காட்டிக்கலனாலும் வேதனை இருக்கும்ல. ஒரு 4 வார்த்தை ஆதலா சொன்னதா என்ன? நீ பாட்டுக்கு எழுந்து வந்துட்ட. நான் கேட்டுட்டே இருக்கேன்ல, பேசாம அப்படியே இருந்தா என்ன அர்த்தம்? இங்க பாரு. என்ன அழுதுகிட்டு இருக்க? என்னாச்சுன்னா? அழாதண்ணா. ஒண்ணுல்ல. என்ன அழற? என்னாச்சுன்னா? தெரியல வள்ளி, எனக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? எப்பவும் நான் அவனை திட்டுறதுனால எல்லாருமே நான் அவனை வெறுக்கிறதாவும், அவன் இல்லைன்னா நான் சந்தோஷமா இருப்பேன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அதுல நீ கூட. என்னன்னா நீ அந்த மாதிரிலாம் இங்க யாருமே நினைக்கல, நானும் அப்படி நினைக்கல. உன் மனசு எனக்கு தெரியாதண்ணா. இல்ல வள்ளி, இல்ல, எனக்கு தெரியும். நீயே அவனுக்காக என்ன பல தடவை திட்டி இருக்க. ஆனா அவன் நல்லா இருக்கணும் தானே நான் அவனை திட்டி இருக்கேன். நான் யாரும் தப்பா நினைக்கலண்ணா. நீ அழாத. இங்க பாரு, எல்லாருக்கும் தைரியம் சொல்ற நீயே இப்படி உடைஞ்சு போலாமா? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.